தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 44வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 44வது சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினால் ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். தலைகளை வணங்கி ஜெபம் செய்யணும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. சங்கீதம் 44 1 முதல் 5 வசனங்களை தியானிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். இம்மட்டும் எங்களுடைய துதியின் வேலை, பாடல் வேலை, சாட்சியின் வேலை ஆசீர்வதித்து தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைக்காக கடந்து வந்திருக்கிறார்கள். ஏற்ற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுகிறோம். இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியானவருடைய இன்ப கரங்களில் சமர்ப்பித்து எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். முதல் வசனம். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க? கர்த்தர் செய்த அற்புதங்களை தங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதான் சொல்றாங்க, எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார் நீர் செய்த அதிசயங்கள். செங்கடல் 2 பிளந்தது, யோர்தான் ஒரு குவியலாய் நின்றது, எரிகோ கோட்டை 7 நாள் துதியில் சுக்குநூறாய் நொறுங்கினது. இதை எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவித்தார். விசுவாச குடும்பங்களாக தேவனுடைய திருச்சபைக்கு நீங்கள் கடந்து வருகிறீர்கள். உங்களுடைய பிள்ளைங்களை ரட்சித்துக் கொள்வதில் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் வலையை விரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வழியில் நடக்க வேண்டும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருக்கிறான் என்று சாலமோன் நாடி தன்னுடைய நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லுகிறதை பார். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாதிருக்கிறான். நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? வசனத்தை நம்முடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதலாவது ஒரு அருமையான வேத புஸ்தகத்தை வாங்கி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். தினமும் அதை வாசிக்கிறானா என்று கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக ஜெபம் செய்ய வேண்டும்.
2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம். தாவீது அரசன் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 7வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. தேவனாகிய கர்த்தாவே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளால் கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. தாவீது சொல்றாரு, உம்மை தவிர வேறே தேவன் இல்லை. உமக்கு சமமானவர் இந்த உலகத்தில் இல்லை. எங்கள் காதுகளாலே நாங்கள் கேட்டோம், இப்போது கண்களால் காண்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிற பொழுது, முந்தி இந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய அந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம், ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. 2 தீமோத்தேயு 1:5 வாசிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். உன் தாயாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் பாட்டியாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் அந்த விசுவாசம் நிலைத்திருந்தது. தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய குடும்பத்தை சபைக்குள்ளே கொண்டு வருவதிலே நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். பெரிய ஊழியம் நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதலாவது இந்த ஊழியத்தை நாம் சரியாக செய்வோமையானால் கர்த்தர் ஆத்துமாக்களால் சபையை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நோவா, சேம்காம், யாபேத் 3 மனைவி, அவங்களுடைய மனைவிமார் மொத்தம் 8 பேர். நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம்தான் பேழைக்குள்ளே பிரவேசித்தது. 120 வருஷம் அவர் மழை வரப்போது, ஜனங்களை வாரிக்கொண்டு போக போது, ஜலம் பூமியிலே காட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், மனுஷர் முதற்கொண்டு எல்லாரும் நிர்கந்தமாக போகிறார்கள், மாண்டு போகிறார்கள், ஜலம் வாரிக்கொண்டு செல்ல போகிறது சொல்லி அவங்க கேட்கல. நோவா பரியாசம் பண்ண, கிழமை ஏதோ சொல்றான், அவனா ஒரு பேழையை கட்டிக்கிட்டு இருக்கான். பேழை சபைக்கு அடையாளமாய் இருக்கிறது. சபைக்குள்ளே இருப்போமையானால் நமக்கு பாதுகாவல். குடும்பமாய் நாம் தேவனை ஆராதிப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. நாம் குடும்பமாய் திருச்சபைக்கு வருவோமே ஆனால் அது பெரிய ஆசீர்வாதம். நானும் என் மனைவியும் அதிகமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசிகள் குடும்பமா வரணும், அதற்காக அதிகமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய ஜெபத்திலே நினைவு கூறுங்கள். ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. உங்க கணவர் ரட்சிப்புக்காக, உங்க பிள்ளைங்களுடைய ரட்சிப்புக்காக. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். 115ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறான், இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், ஆரோன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன்.
கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 122:7 உன் அலங்கத்திற்குள் சந்தோஷமும் உன் அரண்மனைகளுக்குள் சுகமும் இருக்கும். வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 6வது அதிகாரம், அதிலே 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, தேவதூதனை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லை. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன, எங்கள் பிதாக்கள் இந்த காரியங்களை விவரித்து எங்களுக்கு சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். கிதியோனுக்கு அவருடைய பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க, எகிப்திலிருந்து 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லி அவருடைய பிதாக்கள் அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க. கிதியோனுக்கு இந்த 7 வருஷ அடிமைத்தனத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீதியானியர்கள் விதைப்பு நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட வர மாட்டார்கள். அறுவடை செய்கிற நேரத்திலே வெள்ளாமை எல்லாம் அழித்து போட்டு உடைமைகளை எல்லாம் திருடி கொண்டு செல்வார்கள். 7 வருஷமே இவனால தாங்க முடியலையே. 400 வருஷம் இவங்க கடந்தாங்களே அடிமைத்தனத்துல. 400 வருஷம் கடந்தாங்க. தலைமுறையா அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், என் ஜனம் கூக்குரல் இடுகிறதை நான் கேட்டேன். பார்வோனின் நிமித்தம் அவர்கள் ஒடுக்கப்படுகிறதை கண்டேன் கேட்டேன். நீங்க நினைக்கலாம், ஏன் நெருக்கத்தை கர்த்தர் பார்க்கல? இல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனி நிமித்தம் ஒடுக்கப்படுகிற ஒடுக்கத்தை கர்த்தர் கண்டார். அவர்களுடைய கூக்குரலை கேட்டு ஓரே மலையிலே மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போதும் ஒரு முச்செடியிலே கர்த்தர் தரிசனமானார். பசுமையான முச்செடி வெந்து ஜுவாலித்து எரிகிறது, கருகி போகவில்லை. இந்த அற்புத காட்சியை கிட்டே போய் பார்ப்பேன் என்று மோசே சொன்ன பொழுது கர்த்தர் அவனோடு மோசையோடு பேசுகிறார். மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சையை நீ கலட்டி போடு. என் ஜனம் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். நீ இப்பொழுது எகிப்துக்கு நீ போனோம். நான் திக்கு வாயேன் மந்த நாவுல அதெல்லாம் சொல்லாத. ஆரோன் உனக்கு வாயா இருப்பான். ஆரோனும் மோசே நீயும் 2 பேரும் போங்க, எகிப்துக்கு போங்க. போதும், என் ஜனம் பட்ட துன்பம் எல்லாம் போதும். கர்த்தர் அந்த 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். கிதியோனுக்கு 7 வருஷமே தாங்க முடியல. 7 இயர்ஸ். 400 வருஷம் எங்க இருக்கு, 7 வருஷம் எங்க இருக்கு? கர்த்தர் மீதியானியர்களுடைய கரங்களில் இந்த பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கிதியோனுக்கு கட்டளையிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நல்ல கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்து 2வது குறிப்பு, சங்கீத புஸ்தகம் 44:2. தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி, தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை 7 ஜாதிகளை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களை கானானில் நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி 7 ஜாதிகளை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை பரவ பண்ணினீ.
இஸ்ரவேல் ஜனங்களை பரவ பண்ணினி. தேவரீர் உம்முடைய கையினால் 7 ஜாதிகளை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டி மோசே வேவு வாக்க ஒவ்வொரு கோத்திர பிதாக்களிலிருந்து ஒருத்தரை எடுத்து 12 பேரை அனுப்புறாரு கானானுக்கு. அங்க 7 ஜாதிகள் இருந்தாங்க. ஏனாக்கின் புத்திரர் இருந்தாங்க, அவங்க ராட்சச பிறவிகள். துர்ச்செய்தியை பரப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணின 10 கோத்திரத்தான். கானானை முறியடிக்க முடியாது. 7 ஜாதி ஏனாக்கின் புத்திரரை பார்த்து அவங்க ராட்சச பிறவிகள், அவங்களெல்லாம் முறியடித்து நம்ம கானானை சுதந்தரிக்க முடியாது. காலேப் சொல்றாரு, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் பாலும் தேடும் ஓடுகிற கானான் தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அவங்க மாத்திரம் நற்செய்தி, யோசேவாவும் காலேப்பும் நற்செய்தியை சொன்னார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய இதயத்தை திடப்படுத்தினார்கள். அங்கிருந்து திராட்சை பழங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. அங்க விளைந்த கனிகளை எல்லாம் கொண்டு வந்தாங்க. திராட்சை பழம் நம்ம பறிச்சு சாப்பிடலாம். அது 2 பேர் தோல்ல தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய பழமாய் இருந்தது. அவ்வளவு செழிப்பான தேசம். இங்க இருந்து அமெரிக்காவில் போய் எதுக்கு குடியேற விரும்புறாங்க? நல்லா இருக்கும் கிளைமேட், செழிப்பான தேசம். இப்ப என்ன செஞ்சிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப்? எல்லாரும் வெளியேறுங்கள் சொல்றாரு. எல்லாரும் தாய்நாட்டை விட்டுட்டு அமெரிக்கால போய் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆயிரலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். ஒரு மாச சம்பளமே 2 லட்சம். செழிப்பான தேசம். இங்கிலாந்துக்கு போக ஏன் விரும்புறாங்க? செழிப்பான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஆராதனை செய்றாங்க, தெய்வ பயத்தோட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட குறை இல்லை நான் சொல்லல. பாவமும் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஒரு பக்கம் பெருகி கொண்டிருக்கிறது. ஏன்னா ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க தேசத்துக்காக. தேவனுடைய பிள்ளைகளே, தேசங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இங்கிலாந்து தேசம் வரைபடத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி நாடு. ஆங்கிலேயர் ஆட்சியில சூரியன் மறைவதில்லை என்று சொல்லுவார். இந்தியால சூரியன் உதிச்சா இந்தியால பிரிட்டிஷ் ஆங்கில அரசு, இங்கிலீஷ் பீப்புள், இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர்கள் ஆட்சி செய்தார்கள். அமெரிக்கால சூரியன் உதிச்சா இங்கிலாந்து தேசம் அதை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் உம்முடைய கையினால் ஜாதிகளை துரத்தி 7 ஜாதிகளை துரத்தி இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டி 7 ஜாதிகளை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினி. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதில் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு யோசுவா ஜீவனுள்ள
ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும் அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் என் நடுவில் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் என் நடுவில் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறாரா? அவர் யாரு? தேவனா? ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார். யாரையும் பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. பயம் சாத்தான் கொண்டு வருகிற ஆயுதம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யங்களை கொடுக்க பிதா உன் பேரில் பிரியமாயிருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார். 7 ஜாதிகளை என் தேவன் துரத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டினார். அவர்களை துன்பப்படுத்தினார். 7 ஜாதிகளை. யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இருப்பாய். உன்னுடைய மாம்சிக பலனை நம்பாதே. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். லேசான காரியம். ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்கிறார். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது அதுதான். ஜீவனுள்ள தேவன் உன் நடுவில் இருக்க. 7 ஜாதிகளை துரத்துவார். சங்கீத புஸ்தகம் 80வது சங்கீதம். சங்கீத புஸ்தகம் 80வது சங்கீதம். ஆசாப் சொல்றாரு, 8 முதல் 11 வசனம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி 7 ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். இஸ்ரவேல் ஜனங்களை நாட்டினீர். கானானில் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தார்கள். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் தன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவ விட்டது. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து 7 ஜாதிகளை துரத்தி விட்டு கானானில் இஸ்ரவேல் என்னும் ஒரு கோத்திரத்தை அதில் நாட்டினீர். இந்த 400 வருஷம் அடிமைத்தனத்தில் கடந்த இந்த இஸ்ரவேலை எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து, இந்த இஸ்ரவேலை திராட்சை கொடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொடியை கொண்டு வந்து 7 ஜாதிகளை துரத்தி விட்டு கானானில் இஸ்ரவேலை நாட்டினி. யுத்தம் செய்யற வேலையெல்லாம் கர்த்தருடைய வேலை. என் தேவன் சேனைகளின் தேவன் சொல்றீங்களா? அப்புறம் ஏன் நீங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தம் பண்ணாங்க. ஏழு ஜாதிகளை என் தேவன் துரத்தினார்.
நீ சும்மா இருப்பாய். 10 கோத்திரத்தார் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஏனாக்கின் புத்திரரை பார்த்து அவங்க ராட்சசர்கள், அவர்களெல்லாம் முறியடிக்க முடியாது. என் தேவனுக்கு முன்பாக கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. என் தேவனுக்கு லேசான காரியம். எல்லாம் 2 கரங்களை வைத்து, லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ கோட்டைகளை பார்த்து பயப்படாதே. துதியினால் இடிந்து விழும் என்பதை மறந்து போய்விடாதே. பவர்ஃபுல் வெப்பன், கர்த்தர் உன் கரத்தில் கொடுத்திருக்கிற வலிமையான ஆயுதம் துதி. துதி துதி. 2 கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. எல்லாம் 2 கரங்களை வைத்து, எல்லாம் 2 கரங்களை வைத்து சற்று நேரம் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாம் 2 கரங்களை வைத்து, எல்லாரும் 2 கரங்களை வைத்து கர்த்தரை துதிக்கலாம். மூணாவது குறிப்பு 44:3. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால், நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. அப்புறம் என்ன காரணம்? என்ன சொல்றாரு கர்த்தர்? என்ன சொல்றாரு? நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. கடைசி பக்கத்துக்கு கடந்து வரலாம். ரூத்தின் புஸ்தகம் போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். சல்மோன் போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாயி தாவீதை பெற்றான். பராக்கிரமசாலியாய் வலம் வருவார். 1000 வருஷ அரசாட்சியிலே தேவன் ஒரு சங்கிலியை தேவதூதனிடத்தில் கொடுத்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்புவார். சாத்தானை 1000 வருஷம் கட்டி அவன் கிரியை செய்ய முடியாதபடி அடைத்து வைப்பான். இப்ப இயேசுநாதர் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். நியாயாதிபதி, நியாயம் செய்யறவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க, தவறு செய்யறவங்க நிச்சயமா தண்டிக்கப்படுவாங்க. இயேசு ராஜா. ஏசாயாவின் புத்தகம் 40வது அதிகாரம் 10-11 திரும்ப வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்.
கறவலாடுகள் என்று சொல்கிற பொழுது யாக்கோபு ஏசாவை சந்திக்கிறார். 400 குதிரையில வர்றாரு ஏசா. ஏசாவை சந்திக்கிற போது ஒரு திரள் சேனை, தேவதூதர்களுடைய சேனை யாக்கோபை சந்தித்து தைரியப்படுத்தியது. கொலை செய்யணும்னு கொலைவெறியில வர்றவர் சகோதரனை பார்த்து மனம் மாறிட்டாரு. கட்டி பிடிச்சு அழுறாங்க 2 பேரும். இப்போ அவர் என்ன சொல்றாரு, யாக்கோபு கொஞ்சம் என்னிடத்துல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சில வெகுமதிகளை, ஆடு, அவர் கொண்டு வந்த ஆடுகளில் சில கொஞ்சம் எடுத்துக்கொண்டு சொன்ன, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏசா சொல்லிட்டான், எனக்கு எதுவுமே வேணாம், நீ என் கூட வான்னு சொன்னப்ப என்னிடத்தில் சில கறவலாடுகள் இருக்கிறது, அதை ஒரு நாள் வேகமாய் நடத்தினா எல்லாம் ஆண்டு போகும். இவனுக்கு யாக்கோபுக்கு நல்லா தெரியும், ஏசாவோடு கர்த்தர் பிரயாணப்பட நம்மளை அழைக்கலை. ஏசா கானானிய பெண்களை அவன் விவாகம் பண்ணி அவன் கல்லுகளாலே வீடுகள் கட்டினான். ஆனால் யாக்கோபு கூடாரவாசியாய் இருந்தான். டென்ட் போட்டு கூடாரத்திலே வசித்தான். அவனுக்கு தெரியும், நாம பரலோகத்தை நாம் தரிசிக்க போகிறோம். இங்கிருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போக யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் கூடாரவாசிகளாய் இருந்தார்கள். கூடாரவாசிகளாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் வழி நடத்தினார். ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, எனக்கு பின் செல்கிறது என்று இயேசு சொல்கிறார். என்னிடத்திலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்துக் கொள்வதில்லை. இயேசுவினுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறது போல அவைகள் என்னை அறிந்திருக்கிறது. என்னுடைய கருத்திலிருந்து ஒருவனும் அவைகளை பறித்துக் கொள்ள முடியவே முடியாது. தேவன் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நட்சத்திரங்களை எண்ணி பேர் சொல்லி அழைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாமை பார்த்து கேட்டாரு, வானத்து நட்சத்திரத்துக்கு பாரு, எண்ண முடியுமா? எண்ண முடியாதாண்டு. அதை போல உன் சந்ததி இருக்கும். வானத்து நட்சத்திரத்தை யாராவது எண்ண முடியுமா? என் தேவன் அவைகளை எண்ணி பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, சாமுவேலே, சாமுவேலே, சகேவே இறங்கிவான், நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். யாருன்னே தெரியாது. சகேவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன எப்படி ஏசப்பாவுக்கு தெரியும்? அவருக்கு எல்லாமே தெரியா. அவர் தானே உன்னை சிசித்தாரு, அவர் தானே உன்னை படைச்சாரு, உன்னை எப்படி தெரியாம இருக்கும்? அவருடைய கருத்திலே இருக்கிற ஆடுகளாய் நாம் காணப்படுவோம். அவருடைய மந்தைக்குள் இருக்கிற ஆடுகளாய் நாம் காணப்படுவோம். யோவான் சுவிசேஷம் 10:10, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு என் மேய்ப்பராய் இருக்கிற எனக்கு எந்த குறையுமே இல்லை. பசும்புல் மேய்ச்சலண்டையில் என்னை நடத்தி கொண்டு செல்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை. எனக்கு ஏதாவது குறை இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா?
எல்லாம் சொல்லுங்க. ஏதாவது குறை இருக்கா? சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஆரவாரம் பண்ணுங்க. Glory to God. கர்த்தருக்கு ஆரவாரம் செலுத்தலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடுத்த குறிப்பு சங்கீதம் 44:4. நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். தேவனே நீர் என் ராஜா, தேவனே நீர் என் ராஜா. தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடு. நான் அடிக்கடி சொல்லுவேன், தாவீது ராஜா, என் இயேசு ராஜாதி ராஜா. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க, என் இயேசு ராஜாதி ராஜா. சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 47:7 வாசிங்க. சங்கீதம் 47:7. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்க. 2 கரங்களை உயர்த்துங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். விசுவாசிக்கிறீங்களா? என் தேவன் பூமி அனைத்துக்கும் ராஜான்னு விசுவாசிக்கிறீங்களா? ஏரோது கேட்டான் ஏசப்பாவை பார்த்து, நீ யூதருக்கு ராஜாவாமே, நீ சொல்லுகிறபடியே. அவரை கெசமனை தோட்டத்திலிருந்து அவரை அழைத்து கொண்டு வாரினால் அடித்து சித்திரவரை செய்து ஒரு முள்முடியினால் சிரசை உண்டு பண்ணி, ராஜாவுக்கான சிரசை உண்டு பண்ணி யூதருக்கு ராஜான் தலையில அழுத்தி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஆனா என் இயேசு ராஜாங்க, என் இயேசு ராஜாதி ராஜாங்க. இயேசுவானவர் எருசலேமுக்கு வந்தார். பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டியை காண்பீங்க. ஒருவரும் அதில் ஏறிராத கழுதை குட்டி, அதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாங்க. யாராவது கேட்டா ஏசப்பா கேட்டாருன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் ஒரு கழுதை கட்டியிருக்கீங்க, நான் வந்து அவுத்தா நீங்க கோவப்படுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்க கோவப்படுவீங்களா மாட்டீங்களா? ஏய் எதுக்குயா, ஏன் இதை நீ கழட்டிட்டு போற? ஏன் கழுதையா? ஏசப்பாவுக்கு வேணும்னு கேளுங்க, அவங்க ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க. சீஷர்கள் போய் அந்த கழுதையை, ஒருவரும் ஏறாத அந்த கழுதையை அவிழ்த்த போது கேட்டாங்க, எதுக்கு அவிழ்த்துட்டு போறீங்க? ஏசப்பா கேட்டாரு, கொண்டு போங்க. அதுல ஏசப்பாவுக்கு சால்வையை போட்டு அதுல ஏசப்பாவை அமர பண்ணி, ஏசு ராஜா வாழ்க, ஏசு ராஜா ஓசன்னா, எல்லாரும் சால்வையெல்லாம் கீழே வெறிக்கிறாங்க. பெத்தானியா வரைக்கும் 2 மைல் தூரம், எருசலேம்ல இருந்து பெத்தானியா 2 கிலோமீட்டர் அவங்க நடந்தே பிரயாணம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஓசன்னா என் இயேசு வாழ்க. என் இயேசு ராஜா, எனக்கு எந்த குறையுமே இருக்கவே முடியாது. என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர் என் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராக எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கொயர்லாம் வாங்க. உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் பேர் சொல்லி தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் சொல்லி தாயினும் மேலாக எனக்காக என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை அத்தனை நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் என் நாட்கள் ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி என் நாட்கள் என் ஜீவன் என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே
ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை, என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, கையை தட்டி ஆவிலே நிரம்பி என் இயேசு ராஜா, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என் இயேசு ராஜா வாழ்க எல்லாம் சொல்லுங்க. ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, எல்லா ஆவில நிரம்பி, ஓசன்னா ஆவில நிரம்பி ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை, சந்தோஷம் என்னில் பொங்குதை. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதை, சந்தோஷம் பொங்குதை. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதை. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லாரும் ஆவில நிரம்பி அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும். ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி என்னை நிரப்பும் கேளுங்க. என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே, அல்லேலூயா என்னை நிரப்பும், உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும். என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே, அல்லேலூயா என்னை நிரப்பும், உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும். என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும், உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும். தெய்வமே, என்னை நிரப்பும், உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும், உந்தன் ஆவியா, வல்லமை உண்டு இயேசுவே. ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்புங்க. வல்லமை உண்டு வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. அப்பா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு பூத்தினா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள், ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா, அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் ஆவிலே நிரம்பலாம், ஆவிலே நிரம்பலாம். அந்நிய பாஷைகளை பேசலாம், புதிய பாஷைகள். ஆவியானவர் நிரப்புகிறார். உங்கள் தடைகள் மாறும். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு விழுவார்கள். அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பார், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பார். உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். உன் பிள்ளைகள் சபைக்கு வருவார்கள்.
உன் பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். உன் கணவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவரை ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவார். நீ ஜெபி. ஜெபத்தில் விடாமுயற்சி பண்ணு. ஜெபத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செம்மையாய் போராடுகிற முழங்கால்கள் பரலோகத்தின் வல்லமையை பூலோகத்துக்கு கொண்டு வரும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு ராஜா, ராஜாதி ராஜா வாழ்க. ஓசன்னா, 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 ஓசன்னா. எல்லாரும் ஆவிலே நிரம்பி கரங்களை தட்டி ஓ ரபாதி கரல சந்தன ரபல பதுரபல ஓரியா தரலகதர பல சந்தன மதுரபல. Glory to God. Hallelujah. ஆவிலே நிரம்பி நல்ல கையை தட்டி விடுதலையோடு கூட ரிலீஃப், விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை. உடைகிறது கட்டுகள் உடைகிறது. ஓ இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. பெரியவர் உன் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருந்தார். வல்லமை அபிஷேகம், ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிக்கிறார். உன் உச்சம் தலையில் உள்ளங்கால் வரை தேவனுடைய ரத்தம் பற்றி பிடிக்கிறது. உன் பலகீனம் மாறுகிறது. இயேசு சுகமளிக்கிறார். அவர் சுகமளிக்கிற தேவன். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். எகிப்தை கடந்த போது நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தெய்வம். பிள்ளைகளுடைய கண்ணீரை துடையும் ஆண்டவரே. பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணு. லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து தாவீது சொன்னது போல மகிழ்ச்சியால் அலங்கரியும். பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அலங்கரிக்கப்படட்டும். ஆவியிலே இன்னும் பலப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. Glory to God. நல்ல கையை தட்டி ஆவியானவருக்கு ஒரு மகிமை செலுத்து. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த மாதத்தின் 3வது ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களை கருத்தாய் போதித்தார்கள். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த முதிர் வயதிலும் விடாதிருக்க. பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதி. கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. மனைவி ரட்சிக்கப்படணும். பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தானத்துக்கு அவங்களாகவே வந்து வாலண்டியரா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர்னு சொல்லணும். கர்த்தர் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஐயா. நீர் அவர்கள் மேல், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் பிரியமாயிருந்து என்னாகுமா 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சங்கீதம் 115 வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க சொல்லணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவன் என்னை ஆசீர்வாதித்ததற்கென்றே அழைத்திருக்கிறார். இந்த மாசம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் நன்மையானதை தருவார். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தாவீது அரசன் சொல்கிறது போல நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வர செய்யும் தகப்பனே. பிள்ளைகளை ஆசீர்வதி. நீர் ராஜா அப்பா. நீர் ராஜா ஆண்டவரே. நாங்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. நீர் எங்களை அரசாட்சி செய்யும் அப்பா. அந்த 1000 வருட அரசாட்சி வருவதற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் எங்கள் லஞ்சம், ஊழல், அநியாயத்தால் நிறைந்திருக்கிறதப்பா. நீர் வாரும் ஆண்டவரே. நீர் ஆட்சி செய்யும் ஆண்டவரே.
ஆளும் தலைவர்களுக்கு நல்ல நாணத்தை நீர் தரும்படியா ஜெபிக்கிறேன். ஆளும் தலைவர்கள் ரட்சிக்கப்படணும், அரசாங்க ஊழியர்கள் ரட்சிக்கப்படணும், உயர் பதவியில் இருக்கவங்க ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைங்களை வருகிற வாரம் முழுவதும் அற்புத ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாக உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை நிலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.